ஹலோ வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து செ- இது சென்சார் வெர்சஸ் டிரான்ஸ்டியூசர் இதை பற்றி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஹியர் an interesting statement. All sensors are transducers, but not all transducers are sensors. இது ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். எல்லா சென்சாரும் டிரான்ஸ்டியூசர், பட்டு நாட் ஆல் டிரான்ஸ்டியூசர் வந்து சென்சார் கிடையாது. எல்லா டிரான்ஸ்டியூசரும் சென்சார் கிடையாது, பட் எல்லா சென்சாரும் டிரான்ஸ்டியூசர். ஓகே, அதாவது என்னன்னா எல்லா டிரான்ஸ்டியூசர்லையும் சென்சார் இருக்கும், பட்டு எல்லா டிரான்ஸ்டியூசர்லையும் சென்சார் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ளிகேஷனை பொறுத்து மாறும். அதுதான் பார்ப்போம். ஓகே, what do we mean by that? We will consider a loudspeaker that converts an electrical signal into motion. The loudspeaker is a transducer but sensor. அதாவது என்னன்னா இது வந்து டிரான்ஸ்டியூசர், இது ஸ்பீக்கர், இங்கே உள்ள வந்து சென்சார் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா loudspeaker that converts an electrical signal into motion. இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து மோஷனாக கன்வெர்ட் பண்ணுது. த லவுட் ஸ்பீக்கர் இஸ் ஏ டிரான்ஸ்டியூசர் பட் நாட் ஏ சென்சார். இது வந்து என்னன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து கன்வெர்ட்ஸ் இன்டு மோஷன். இங்கே அப்போ இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து டிரான்ஸ்டியூசராக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு மோஷன். the loudspeaker is a transducer but not a sensor. இங்கே சென்சார் அதில் ஒன்றும் சென்ஸ் கிடையாது. இல்லை, எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணுது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதில் வந்துட்டு வாட் இஸ் ஏ டிரான்ஸ்மிட்டர்? டிரான்ஸ்மிட்டர்னா என்ன? இப்போ வாட் இஸ் ஏ டிரான்ஸ்மிட்டர்? இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு மோர் தென் ஒன் டெஃபினேஷன் இருக்குது. The process control term was likely borrowed from telecommunication world. The process control terms was likely be borrowed from telecommunication world. Process control யூஸ் பண்ணுறோம், டெலிகம்யூனிகேஷன்லையும் யூஸ் பண்ணுறோம். Transmitter is a device that produces and transmit radio waves radiating. அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுது ரேடியோ வேவ்ஸ் ரேடியேட்டிங் சிக்னல். ரேடியேட்டிங் ஃப்ரம் ஆண்டனா. ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷன் வேர்ல்டில் சிக்னலை வந்து அதாவது தட் இஸ் ரேடியோ வேவை வந்து ரேடியேட்டிங் பண்ணுது ஃப்ரம் ஆண்டனாவிலேருந்து, டிரான்ஸ்மிட்டர்லேருந்து. These radio waves are eventually detected and demodulated by a radio receiver. அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி டிமாடுலேஷன் பண்ணுது ரேடியோ ரிசீவர். த ரிசீவர் ப்ரொடியூசஸ் சவுண்ட் வேவ். அந்த ரேடியோ வந்து அதாவது ரிசீவர் வந்து என்ன சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்கு? ஹியூமன் யாருக்கு? நம்ம காதில் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி. In the world process control, in process control, transmitter is a device transmit a standard instrumentation signal representing physical variable being measured. பிசிக்கலாக என்ன வேரியபிளை மெஷர் பண்ணுறோமோ அந்த மெஷர் பண்ணுறத டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான்
தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிக்னலை வந்து பிசிக்கல், அதாவது அது வந்து பிசிக்கல் வேரியபிள் சேஞ்சஸ் தானே, அதுதானே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிக்னல். அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, பூஸ்டப் பண்ணி இது பண்ணிட்டு சிக்னலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, ஆம்பிளிஃபை பண்ணுது. The standard electrical signals are 1.5 volt. இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து 1.5 வோல்ட் இருக்கும், இல்லைன்னா 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்கும். 1 to 5 வோல்ட், சாரி 1.5ல 1 to 5 வோல்ட்டு, இல்லைன்னா 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்கும். which represents 0 to 100% of the physical variables. Physical variable being measured. அதாவது 0 to 100% உள்ள ஒரு ஃபிசிக்கல் வேரியபிள், ப்ரெஷரோ ஃப்ளோவோ ஏதோ ஒன்று, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு 10%, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்வு க்ளோஸ் பண்ணணும், 10%, 25%, 50%, 75%, 100%, கால் பாகம் திறக்கணும், அரை பாகம் திறக்கணும், முக்கால் பாகம் திறக்கணும், முழுசாக திறக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது திறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வால்வு ஓப்பன் ஆகிருக்குது என்னன்னு காமிக்கும், இல்லை எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்குன்னு தெரியும், இல்லை எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்குன்னு தெரியும். அது என்ன ஃபிசிக்கல் வேரியபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு தட் வந்து இங்கே 1 to 5 வோல்ட்டு, ஒரு 1 வந்து 0வில் இருக்கும் பர்சன்டேஜுக்கு, 5 வந்துட்டு 100% இருக்கும். ஓகேங்களா, 100, 0 வந்துட்டு 1 வோல்ட்டு. அது மாதிரி இங்கே வந்து 4 வோல்ட் வந்து 4 மில்லியாம்ஸ் வந்து 0 இதுக்கு 0%, 20 மில்லியாம்ஸ் வந்து 100%. ஓகேங்களா. Such as analog input and PLC, the transmitted signal is detected. இந்த transmitted signal வந்து டிடெக்ட் பண்ணி எது மூலம், ரிசீவர் மூலம் டிடெக்ட் பண்ணி, such as analog input on PLC. அனலாக் இன்புட்டாக எதில் கொடுக்குறோம், அதான் இது அனலாக் இன்புட்டு தானே. 1 to 5 வோல்ட்டு, 4 to 20 மில்லியாம்ஸு. அந்த இடப்பட்டது வந்து பிஎல்சி இல்லைன்னா டிசிஎஸ்க்கு போகுங்க. நான் பார்த்தோம்ல டெலிகம்யூனிகேஷன் வேர்ல்டில், இது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் வேர்ல்டு. ஓகேங்களா. இப்போ டெலிகம்யூனிகேஷன் வேர்ல்டில் டிரான்ஸ்மிட்டர் அங்கேருந்து ஆண்டனா மூலம் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது, ரேடியோ வந்து ரிசீவ் பண்ணுது. அந்த சிக்னலை வந்து இங்கேயே ஆண்டனா தான் இருக்கும், இதே ஆண்டனா தான், இதுவும் ஆண்டனா, இதான் டிரான்ஸ்மிட் ஆண்டனா, இது ரிசீவர் ஆண்டனா. இந்த சிக்னலை இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சவுண்டாக ஹியூமன் இயருக்கு கிடைக்குது, நம்ம காதுக்கு கேட்குது. ஓகேங்களா. இது வந்து டெலிகம்யூனிகேஷன் வேர்ல்டு. இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் வேர்ல்டில் ரிசீவர் இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா ப்ரெஷர், இது டிரான்ஸ்மிட்டர். இது 0 to 100%, ஒன்றுமே இல்லாதப்போ 0, அப்போ 4 மில்லியாம்ஸ் போகும், இல்லைன்னா 1 வோல்ட் போகும். ஃபுல்லாக போகுது, ப்ரெஷரு 100% இருக்குது, அப்போ 20 மில்லியாம்ஸ் போகும் இந்த பிஎல்சி ரிசீவரில், இல்லை 5 வோல்ட் போகும் பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா. 0 to 25, மவுஸ் சாரி கிளியர் இல்லை, அது மாதிரி 50, அது மாதிரி 100ங்க. அப்போ அது இதுக்கும் ஒரு இது ஆம்ஸ் போகும். உங்களுக்கே தெரியும், அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 4 to 20 மில்லியாம்ஸா, இல்லை 1.1 to 5 வோல்ட்டா, இது இல்லைன்னா 4 to 20 மில்லியாம்ஸ், ஏதோ ஒன்று ஆறு. ஓகேங்களா. டிரான்ஸ்மிட்டர், இது டிரான்ஸ்மிட்டர் இங்கே ரிசீவ் பண்ணி நீங்கள் பிஎல்சி இருக்கும், அனலாக தான் போகுது. ஓகேங்களா. நோ டிஜிட்டல். ஓகே. ப்ரெஷர் சென்சார் வெர்சஸ் டிரான்ஸ்டியூசர்ஸ். ப்ரெஷர் சென்சாருக்கும் வெர்சஸ் டிரான்ஸ்டியூசருக்கு என்ன வேறுபாடுகள்? டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் ரெப்ரசன்ட்ஸ் த பிசிக்கல் வேரியபிள். டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து பிசிக்கல் வேரியபிளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா. ப்ரெஷரையோ ஃப்ளோவையோ எது கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஹவு டஸ் த டிரான்ஸ்மிட்டர் நோ வாட் த பிசிக்கல் வேரியபிள்ஸ்? அதுக்கு எப்படி தெரியும் பிசிக்கல் வேரியபிள்?
where the sensor or transducer comes into the picture. அப்போ அந்த டிரான்ஸ்மிட்டருக்குள்ள தான் என்ன இருக்குன்னா சென்சாரு இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். A sensor performs the initial measurement. சென்சார் வந்து ஸ்டார்டிங்கில் மெஷர்மெண்ட் எடுக்கும். ஓகேங்களா, அது டயஃப்ரமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு சென்சிங் எலிமெண்ட்டு டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் எலிமெண்ட்டாக இருக்கலாம். என்ன வேணாலும் நம்ம சென்சார்னு என்னன்னு பார்த்தோமோ அது எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து வேரி ஆகும். டயஃப்ரம் ப்ரெஷருக்கு வந்து டயஃப்ரம் இருக்கும், எல்விடிடி எவ்வளோ இருக்குது அதில். ஓகே, if necessary, transducer converts this initial measurement into electrical signal that is then amplified and standardized by the transmitter. அந்த தேவையான சிக்னலை டிரான்ஸ்டியூசர் வந்து என்ன பண்ணுதுன்னா மெஷர்மெண்ட், அதாவது அந்த வாங்கிக்கிற சிக்னல் ஃபிசிக்கல் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து தென் அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். சிக்னல் வந்து லோ சிக்னல் வந்து ஹெவியாக ஹை சிக்னலாக ஆம்பிளிஃபை பண்ணும், அண்டு ஸ்டாண்டர்டைஸ்டு சிக்னலாக பண்ணும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டு அதாவது டிரான்ஸ்மிட்டர் மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேங்களா, converts this initial measurement into an electrical signal that is then amplified and standardized by the transmitter. Transmitter மூலம் அது ஆம்பிளிஃபை பண்ணுது, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது. ஓகேங்களா, இங்கே பார்க்கலாம் தெளிவா. ப்ரெஷர், இதில் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகேங்களா, ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர், சாரி இது ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர், இது ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், இது ஹோல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல், இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்படி போகுது, பிஎல்சி கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இது ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் சிக்னல் கிடைக்குது, அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது வேலை மட்டும்தான் டிரான்ஸ்டியூசருக்கு. ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் சிக்னலாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக என்ன பண்ணுதுங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுதுங்க. தெரியுதுங்களா, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், ப்ரெஷர் போகுது, ஃப்ளோ ஆகுது, டிரான்ஸ்டியூசர் எலக்ட்ரிக்கல் சிக்னல், அதாவது ஃபிசிக்கல் ப்ரெஷர் வந்து ஃபிசிக்கல் வேரியபிள், அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக அதை சேஞ்ச் பண்ணி இது வந்து சென்ட் பண்ணுவோம் பிஎல்சி. ஓகே, அடுத்தது வந்துட்டு we are measuring process pressure with a range of 0 to 100 psi. அதாவது என்னத்தை மெஷர் பண்ணுறோம், ப்ராசஸ் ப்ரெஷரை வித் ரேஞ்ச் 0 to 100 psi. அவர் சென்சார் இல்லை டிரான்ஸ்டியூசர் பெர்ஃபார்ம்ஸ் த இனிஷியல் மெஷர்மெண்ட். அது என்ன பண்ணுதுன்னா இனிஷியல் மெஷர்மெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது பண்ணி அண்டு கன்வெர்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. எவ்வளவுக்கு, 0 to 3 millivolt, 0 to 3 millivolட்டாக இது கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா அந்த சிக்னலில் அந்த 0 to 3 millivolட்டை கன்வெர்ட் பண்ணுதுங்க. அந்த கன்வெர்ட்ஸ் தட் இஸ் சிக்னல் டு ஸ்டாண்டர்ட் சிக்னல் 1.5 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுது, அதுதான் ஸ்டாண்டர்ட் சிக்னல். ஓகேங்களா, 0 to 3 millivolt இங்கே வந்து 1 to 5 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது அக்கார்டிங் டு த கெட்டிங் வோல்டேஜ். 0 மில்லிவோல்ட்னா இங்கே 1 வோல்ட்டு, அங்கே 3 மில்லிவோல்ட்னா இங்கே 5 வோல்ட்டு. ஓகேங்களா, விச் இஸ் ரிசீவ்டு பை எ பிஎல்சி அனலாக் இன்புட் மாடியூல். அது வந்து அதை 1 to 5 வோல்டேஜ் வந்து நம்ம பிஎல்சிக்கு அனலாக் இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் ப்ரெஷர். ஓகேங்களா, ப்ரெஷரு
ப்ரெஷரு